மயிலாடுதுறை டு காரைக்குடி இந்த ஈஸ்ட் டெல்டா லைனில் ப்ராட் கேஜ் கன்வர்ஷனுக்கு அப்புறம் 17 வருஷம் கழிச்சு இனாகரேட் ஆகிருக்க மயிலாடுதுறை டு காரைக்குடி பேசஞ்சரோட டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம போன வீடியோவில் பார்த்த டைம் டேபிள் இனாகரேட் டே அன்னைக்கு மட்டும் உள்ளது. இப்போ பார்க்க போகிற டைம் டேபிள் தான் ரெகுலர் சர்வீஸுக்குள்ள டைம் டேபிள். ட்ரெயின் நம்பர் 56835 மயிலாடுதுறை டு காரைக்குடி பேசஞ்சர். இந்த ட்ரெயினை மார்ச் 16ஆம் தேதியிலேருந்து மயிலாடுதுறையிலேருந்து ஈவினிங் 5:10க்கு எடுப்பாங்க. திருவாரூருக்கு இந்த பேசஞ்சர் 5:57க்கு வந்துட்டு 6 மணிக்கு கிளம்பும். திருச்சிராப்பள்ளிக்கு இந்த ட்ரெயின் 6:40க்கு வந்து 6:42 கிளம்பும். முத்துப்பேட்டைக்கு 7:01க்கு வந்து 7:02 கிளம்பும். அதிராம்பட்டினமுக்கு 7:14க்கு வந்து 7:15 கிளம்பும். பட்டுக்கோட்டைக்கு 7:30க்கு வந்து 7:32 கிளம்பும். நம்ம பேராவூரணிக்கு 7:51க்கு வந்து 7:52 கிளம்பும். அறந்தாங்கிக்கு நைட்டு 8:12க்கு வந்து 8:13 கிளம்பும். காரைக்குடிக்கு இந்த ட்ரெயினுக்கு ரொம்ப ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்க. 9:55 தான் கொடுத்துருக்காங்க. அறந்தாங்கிலேருந்து 1/2 hour தான். எப்படியும் 8:45க்குள்ளே போய் ரீச் ஆயிரும் காரைக்குடிக்கு. அடுத்து ட்ரெயின் நம்பர் 56836 காரைக்குடி டு மயிலாடுதுறை பேசஞ்சர். இந்த ட்ரெயினை வர மார்ச் 17ஆம் தேதியிலேருந்து காரைக்குடியிலேருந்து காலையில் 6:05க்கு எடுப்பாங்க. அறந்தாங்கிக்கு இந்த ட்ரெயின் காலையில் 6:34க்கு வந்து 35 கிளம்பும். நம்ம பேராவணிக்கு காலையில் 6:55க்கு வந்து 6:56 கிளம்பும். பட்டுக்கோட்டைக்கு 7:18க்கு வந்து 7:20 கிளம்பும். அதிராம்பட்டினமுக்கு 7:32க்கு வந்து 7:33 கிளம்பும். முத்துப்பேட்டைக்கு 7:44க்கு வந்து 7:45 கிளம்பும். திருச்சிராப்பள்ளிக்கு 8:06க்கு வந்து 8:08 கிளம்பும். இந்த காரைக்குடி டு மயிலாடுதுறை பேசஞ்சருக்கு திருவாரூருக்கு அதிக ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்க. 9:45 தான் கொடுத்துருக்காங்க. மாங்குடியிலேருந்து ஒரு 10 நிமிஷம் தான். 8:45க்குள்ளே போய் ரீச் ஆயிரும். ஆனால் 9:50 வரைக்கும் திருவாரூரில் தான் நிற்கும். அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் பேரளமுக்கு 10:19க்கு போய் 10:20 கிளம்பும். அங்கேருந்து கரெக்டாக 15 நிமிஷம் தான். 10:45 கொடுத்துருக்காங்க. ஆனால் 10:30க்கு மயிலாடுதுறை வந்து ரீச் ஆயிரும். இந்த ட்ரெயினை மயிலாடுதுறை செங்கோட்டை மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட கோச்சை வச்சு ரன் பண்ண போகிறாங்க. இந்த ட்ரெயினில் 14 அண்டர்சர்ட் கோச்சும் 2 எஸ்எல்ஆர்டியும் இருக்கும். டோட்டலாக 16 கோச் இருக்கும். செங்கோட்டையிலேருந்து காலையில் 7 மணிக்கு கிளம்பி வர செங்கோட்டை டு மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் மயிலாடுதுறைக்கு ஈவினிங் 3:40க்கு வந்து ரீச் ஆகும். அந்த ட்ரெயின் தான் ஈவினிங் 5:10க்கு மயிலாடுதுறை டு காரைக்குடி பேசஞ்சராக கிளம்பி வரும். அதே மாதிரி காரைக்குடியிலேருந்து மயிலாடுதுறை வர பேசஞ்சர் மயிலாடுதுறைக்கு காலையில் 10:40க்கு வரும். திரும்ப அதே ட்ரெயின் தான் மத்தியானம் 12:35க்கு மயிலாடுதுறை டு செங்கோட்டை எக்ஸ்பிரஸாக கிளம்பி போகும். இந்த ரேக் ஷேரிங் மெத்தடில் தான் இந்த ட்ரெயினை ரன் பண்ண போகிறாங்க. நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா, நம்ம காரைக்குடி பேசஞ்சருக்கு எல்ஹெச்பி கோச்சு கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கும், ட்ராவல் நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இனாகரேஷனுக்கு மட்டும்தான் எல்ஹெச்பி. அதுக்கப்புறம் செங்கோட்டை மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸோட ரேக் ஷேரிங் பண்ண போகுதுன்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. எனக்கு முன்னாடியே தெரியும் இந்த பேசஞ்சருக்கெல்லாம் எல்ஹெச்பி கோச்சு கொடுக்க மாட்டாங்கன்னு. வழக்கம் போல் நம்ம ஊரில் பழைய ஐசிஎஃப் கோச்சு தான் ஓடும். காலையில் திருவாரூர் காரைக்குடி பேசஞ்சர் பார்ப்பீங்களா, அதே மாதிரி தான் இந்த பேசஞ்சர் இருக்க போகுது. எல்ஹெச்பி கோச்செல்லாம் கிடையாது. யாரும் எல்ஹெச்பின்னு நினச்சிட்டு வந்துடாதீங்க. பழையபடி எப்பவும் போல் ஐசிஎஃப் தான். 17 வருஷம் கழிச்சு இந்த ட்ரெயின் வந்தது எல்லாருக்கும் ரொம்பவே ஹாப்பி தான். அந்த டைம் டேபிளை மட்டும் அப்படியே ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா காரைக்குடியிலேருந்து ஈவினிங்கும் மயிலாடுதுறையிலேருந்து காலையிலேயும் இருந்துச்சு. இப்போ அப்படியே ரிவர்ஸ், மயிலாடுதுறையிலேருந்து ஈவினிங் காரைக்குடியிலேருந்து காலையில் அப்படி வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.